ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு புது வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நிற்கிற பிளேஸ் தான் என்னென்னா சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி ஃப்ரைடேனால நானும் அம்மாவும் சர்ச்சுக்கு வந்தோம். இந்த சர்ச் வந்து ரொம்ப ஃபேமஸான சர்ச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச சர்ச்சுனா இதுதான். இந்த சர்ச்சோட நேம் வந்து புனித ஜெபஸ்தியார் ஆலயம். இங்கே மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு ரொம்ப பிடிச்ச சர்ச்சுனா நான் மெயினாக சொல்லுவேன், எனக்கு இந்த சர்ச்சு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது. எந்த ஒரு மைண்ட் அப்செட்டாகவும் இருக்கட்டும், எந்த ஒரு ஃபீலிங்ஸு, எந்த ஒரு ஏதாச்சும் ஒரு சேடாக இருந்துச்சு, இல்லை ஏதாச்சும் ஒரு பயமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வர்ற சர்ச்சு இதுவாக தான் இருக்கும். இங்கே வந்து என்ன ப்ரேயர் பண்ணாலும் அது கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் மைண்ட். இங்கேருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும்போது ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை எனக்கு இந்த சர்ச்சு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நானும் எங்கள் அம்மா வந்து அந்த சர்ச்சுக்கு வந்திருக்கோம். நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாகி வந்ததுனால ப்ரேயர் முடிஞ்சிட்டு, ஆஃப்டர்நூன் ப்ரேயர் உண்டு, அது வந்து மத்தியான ப்ரேயர் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக வரேன். நாங்கள் வரவும் முடிஞ்சிட்டு நானும் அம்மாவும் ப்ரேயர் பண்ணிட்டோம். ஸோ நானும் அம்மாவும் ப்ரேயர் பண்ணதுனால சரி இதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்ததுனால நான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, நம்ம வந்து உள்ளே எப்படி இருக்குது, எல்லா சரௌண்டிங்ஸும் எப்படி இருக்குது சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே இந்த சர்ச்சுக்கு வாங்க, எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். யார் யாருக்கு இந்த சர்ச் வந்து விசிட் பண்ணணும்னு ஆசை இருக்கோ அவங்க வந்து கண்டிப்பாக அந்த சர்ச் வந்து விசிட் பண்ணலாம். நான் அந்த சர்ச்சோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அப்படியே பின்னாடி பார்த்தோன்னா மேலே வந்து கொயர் நடக்கும். மேலே வந்து சர்ச்சில் வந்து ப்ரேயர் நடக்கும்போது மேலே வந்து கொயர்ஸில் பாடுறவங்கெல்லாம் மேலே இருந்து பாடுவாங்க. ஸோ இதுதான் என்னென்னா கல்லை வச்சு கட்டியிருப்பாங்க. இது வந்து என்னென்னா மாதாவோட கெவி. இது தனியாக மாதாவை வச்சு கும்பிடுவாங்க. அப்புறம் இந்த சைட்லோடி இருக்க இதெல்லாம் வந்து சில்வ பாதை சொல்லுவாங்க. அது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு சில டைம் வந்து சில்வ பாஜை பூஜை நடக்கும். ஜெபஸ்தியார் இதில் வந்து அதை வந்து வழிபடுத்துவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த சர்ச்சு வந்து ரொம்ப பெருசாக கெட்டப்பட்டு இன்னும் இதில் நிறைய மாடிஃபை பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இதுதான் ஃபுல் சர்ச்சு. இதுக்கு பேக்ரவுண்டில் பேக் சைடில் ஸ்டே பண்ணுறவங்களுக்கும் தனியாக லொக்கேட் பண்ணி ஹோம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப ரேட்லாம் கிடையாது. மேக்ஸிமம் கம்மியான ஒரு ரேட்டில் வந்து நிறைய பேர் உடம்பு சரியில்லாமல் பேய் பிடிச்சவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் மீண்டு வர முடியாதவங்கலாம் இங்கே வந்து இருப்பாங்க. சரியாயிரும். குணமானோடனே அவங்க என்ன நேர்ந்துருக்காங்களோ அதை செஞ்சுட்டு அப்படியே போவாங்க. இதுதான்
இந்த சர்ச்சு. எல்லாத்துக்குமே ஒரு காவல் தெய்வம் உண்டுல்ல, அதே மாதிரி இங்கே ஜெபஸ்தியார் ஆலயத்துக்கு இதில் ஒரு காவல் தெய்வம் இருக்கிறது வந்து மிக்கேல் கெவி. ஸோ காய்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிஞ்சது. எல்லாருக்குமே வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ்.